எல்லாருக்கும் வணக்கங்க. எங்களோட ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம். காலையிலேயே சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக பிரியாணி போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா குளத்துக்கு மீன் வாங்கத்தானுங்க. எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக மரங்களோட ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க குளத்தை போய் பார்க்கலாம். குளத்துல ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. குளத்தை சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக மீன் வாங்கியாச்சுங்க. மீன் வாங்கி அவங்ககிட்டயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போது மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சுங்க. எனக்கு எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி செய்ய வரவே வராது. இது எனக்கு தெரிஞ்சதுங்க. மீன் ரோஸ்ட்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அப்படியே சைடில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு மீன் குழம்பு கம்மான்னு கொதிச்சுதுங்க. சைட்லேயே மீன் ரோஸ்ட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பொரிச்செடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது எங்கே போயாச்சுன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குங்க. வெயில் காலம் வந்துட்டாலே சொல்லவே வேணாங்க. இனிமேல் நாங்கள் அதிகமாக போகிற இடம் இதுதான். 2 பக்கம் மரங்களோட ரொம்ப அழகாக இருக்குங்க எங்கள் ஊர். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடம் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பா மட்டும் சொல்லாமல் ஓங்கிலாம் அவங்க வந்து விளையாடுவாங்கங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட கூட்டிகிட்டு போகலான்னு தாங்க வந்தோம். பாப்பாவுக்கு இன்னும் நீச்சலெல்லாம் தெரியாதுங்க. ஸோ நீச்சல் சொல்லி கொடுக்கலான்ட்டு வந்தோங்க. வெயிலுக்கு வாய்க்கால் தண்ணியில் விளையாண்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் விளையாடி இருக்கன்னு சொல்லுங்க. பாப்பா இப்பயும் நீச்சல் அடித்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த கேம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுட்டு 1 by 1 வச்சு அதை கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த கேம் விளையாடிட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள்.